மலரு நினைவு மாதிரி ஏதாவது ஆடியோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்னைய பேச சொல்லுவாங்க. போங்க கொஞ்ச நேரம் பேசுங்க, நாங்க சரி பண்ணுறோம். அப்ப நீங்க பேசும்போது ஆடியோ கேட்குமா கேட்காது? ஆஹா, என் தெய்வத்தின் தெய்வமே. உண்மையிலே ரம்யா ஒரு 4 எபிசோடுக்கு அடுத்து பயங்கரமா ஆயிடுச்சு. ரம்யாவுக்கு காமெடி கூட கூட ஆதவனுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அது என்ன நல்ல மனுஷன். உண்மையிலே நகைச்சுவைக்கு பெரிய வலிமை என்னன்னா, செய்குலி சேதாரம் இல்லாத நகை புன்னகை. அத வரும்பா, அத அசால்ட்டா சொல்லுவாங்க. என்னையா பெரிய சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு, அப்படி இருக்காளுக்கு ஆயில் கம்மி பாருங்க. எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டு வீடான வீட்டுல அப்படி சொல்ற ஆள்வாளுங்க 33 வயசுல ஐஸ்வால படுத்துவான். ஏன் ஒருத்தன் ஐஸ்வால சீரியஸா இருக்கான்னா, அவன் வாழ்க்கையில உள்ள சீரியஸா இருந்திருப்பான், இப்படியே தான் இருப்பான். அவையா கலக்கு போய் பார்ப்போம், பார்த்து சிரிக்கலையா, சிரிச்சு உன் தலையில மண்ணலி போட்டாங்க, கரம் மண்ணா செம்மண்ணாண்டுவான். உண்மையிலே நல்ல நகைச்சுவை ரசிக்கணும்னா கிராமத்துக்குள்ள பார்க்கலாம். பின்னிடுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள 3 பேர் திருட போறாங்க. திருட போயிட்டு திருடிட்டு வெளியே வரணும். ஓனர் வெளியே கட்டில போட்டு படுத்திருக்காரு. சத்தம்லாம் வரணும். முதல் மட்டார் மட்டார் பாத்திரம் உருண்டுச்சு. இவர் கட்டில இருந்து என்ன அங்க சத்தம்? அவன் ரொம்ப விவரமா உங்களை மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட பூனையான்னு படுத்துட்டான். 2வது ஆள் வந்தவே கதை வரைக்கும் வந்துட்டான். டம்முன்னு கதவுல சத்தம். மறுபடியும் என்ன அங்க சத்தம்? 3வது ஆள் அப்படியே பம்முனாப்புல வந்தான். வெளியே வரைக்கும் வந்துட்டான். இந்த ஆள் வெளியே படுத்து இருந்ததை பார்க்கல ஓனர். கட்டில தட்டிட்ட என்ன சத்தம்? நான் தான் பூனை அப்படின்னு அட கேன அப்படின்னு போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சு. ஏன்னா திருட போறப்ப எல்லாருக்கும் அந்த ஆசை வரும். ஏன்னா நம்ம ஊர்லயே வந்து திருடுறாங்க, நம்ம திருடுனா என்ன அப்படின்ட்டு ஒரு ஆள் அந்த ஊருக்கு எனக்கு ஒரு ஆசை. இவன் திருட வந்தவங்க பின்னாடியே வந்தான். அவன் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். ஒண்ணும் ஆடு குட்டி எல்லாம் கோழி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அவங்க ஒரு உரல் இருந்துச்சு, இதை தூக்கிட்டு போக முடியாது. நம்ம பேண்ட் வர பழைய பேண்ட் அவனுக்கு அவர் இங்க பாத்துக்கிட்டு அப்படியா பார்த்தா தூக்கம் இல்ல. ஓனர் படுத்திருக்காரு. எழுப்பி இதை கொஞ்சம் தூக்கி விடுங்க சார். என்ன ஆயிருக்கு நிலவரம்? நிறைய விஷயம் சின்ன சின்னதா. ஒரு காட்டுக்குள்ள எல்லா நாட்டுக்காரங்களும் அனுப்பணும். அனுப்பி யாரு சிங்கத்தை புடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு. முதல்ல அமெரிக்காக்கார் போனார், 10 நிமிஷம் சிங்கத்தோட வந்தார். ரஷ்யாக்கார் 20 நிமிஷம் அவர் சிங்கத்தோட வந்தார். வெரி குட். நீங்க போ. நான் போக முடியாதியா? என்ன மரியாதை செய்றீங்க நம்மால? சரி தயவு மாத்தி சொல்லிட்டோம் போங்க. போனாரு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம். என்னையா சிங்கம் இங்க இந்த கடிச்சு கொண்டுருச்சா? வாங்க ராணுவமே உள்ள தேடி போனா பெண் சிங்கம். யாரு இது? நகைச்சு அது இல்ல. நீ நான் கேட்டவன் நானே இப்ப அமைதியா எங்க ஜோக்கு சொல்லு பாப்போம். அதையா வல்லாரைக்கிற வேணும் அவருக்கு. வல்லாரைக்கிற சொல்லியா? உள்ள போயிருக்காப்ல. நீ சொல்லு. இப்ப அதை மாத்திருவேன். உனக்கு 3 ஏக்கர் சுத்தி காமிச்சிட்டு கொண்டு வந்து விட்டு ராணுவமே உள்ள போயிருக்கு. உள்ள போய் பார்த்தா நம்மால ஒரு நரிய புடிச்சு சிங்கம்னு ஒத்துக்கன்னு அடிச்சிருக்கான். இல்ல ஆதவா ஒரு நிமிஷம். இது ஏன் சிரிக்கல தெரியுமா? அது முத்து சொன்னா மட்டும் தான் சிரிப்பாங்க. சரியா? அப்ப நீயே சொல்லிடியா? முத்தா சொல்லி முடிங்க. ஏன்னா அந்த ஜோக்குக்கு இவ்வளவு கடுமையான நெருக்கடி வரும்போது அவன் போனேன் உள்ள போயிட்டு போடா. அடே இன்னுமா நீ நம்பல? அந்த சிங்கமும் காணும், அந்த ஆளையும் காணும். ஆமா, ஏன்னா சிங்கத்துல எவ்வளவு அசிங்கம் இருக்கு நம்ம எங்க தேவை. மேக்சிமம் இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதுக்கான ரீசன் சந்தேகம். எந்த வீட்டுல சந்தேகம் முன்வாசல் வருதோ அந்த வீட்டுல சந்தோஷம் பின்வாசல போய். ஏன்னா ஆபீஸ் போயிட்டு வந்து சட்டையை கழுத்தி தொங்க விட்டுருக்காங்க. அந்த அம்மா பாக்கு சட்டையில ஒரு நீளமா ஒரு முடி பாக்கலாம். பாய் என்ன ஏதாவது காத்துக்கு அல்ல எவகாத்துக்கிட்ட அடிக்குதா? மறுநாள் கவனமா இருக்குன்னு சொல்லி வெள்ளச்சட்டை போட்டு போவோம். அப்பதான் கருப்பு முடிய தெரியாது. வெள்ளச்சட்டை கருப்பு முடிய காணா தொங்க விட்டு. அன்னைக்கு அந்த அம்மா தேடுது. வெள்ளச்சட்டைக்குள்ள ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு பாக்கலாம். வெள்ளை முடி. ஆமா, எடுத்துட்டு ஏண்டா ஒரு கிளட்டு சிரிக்க கூட நீ விட்டு வைக்கலடா பார்த்தான். மறுநாள் சட்டை வெள்ள நம்ம போனா தானே கண்டுபிடிக்கிறா. நடு ரோட்லயே பஸ் ஸ்டாண்ட்ல சட்டையை கழுத்தி பட்டார் உதறி அயன் பண்ணி கம்பீரமா தொங்க. இன்னைக்கு என்ன செய்வா? தேடுறா, முடியல. ஆஹா அப்பா, ஏண்டா ஒரு மொட்டை தலைச்சிரிக்க கூட நீ வெட்டி வைக்கலடா. மறுநாள் வாரான். சட்டையோட போனா தெரிய நீ கேக்குற. நடு ரோட்ல 4 கழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வெறுவத்தர் தொப்பும் துவக்குன்னு வந்தான். அதே பாச்சு என்ன ஐயா அவசரத்துல அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட போல. நேத்து பாக்குறேன் கிணத்துல செத்து மிதந்துகிட்டு இருக்காயா.
அப்ப இந்த அம்மா வந்து பாக்குது, அவன் மட்டும் மிதக்கிறானா கூட 6 சேர்ந்து மிதக்கிறானா. இப்படி இருந்தா அவன் என்னதாயா செய்ய? அதாவது யார் சந்தோஷமா இருக்கான்றா போதும்ன்ற மனசு. காலுக்கு செருப்புலேன்னு வேதனை போற மனுஷன் கிடையாது. ஏன்னா அந்த நாட்டுல காலு இல்லாம எத்தனை இருக்கான்னு தெரியுங்களா? அவங்கள பார்த்து நீங்க ஆறுதல் அடைஞ்சா சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு இது இல்ல அது இல்ல இது இல்ல. நம்ம சந்தோஷம் வாழ்றதுக்கு நம்ம வருமானம் போதும். அடுத்தவன் பார்க்கும்படியுமே பெருமையா வாழணும் தான் கடனை உடனே வாங்கி கிடக்கும். ஒரே வீட்டுக்குள்ள பாருங்க 2 பிரிட்ஜ், 2 வாஷிங் மிஷின், 2 கட்டில் எல்லாம் 10 ரூம்ல போட்டு நைட்டு படுக்க இடம் இல்லாம தெருவில் படுத்து கிடக்கும். என்னங்க இடம் இல்லைங்க. அது நம்ம பெண்களுக்குலாம் இட ஒதுக்கீடு கொடுத்துட்டோம். நம்ம அந்த இட ஒதுக்கீடு நம்ம வாங்க முடியாம பீரோவில் இத்தனை ட்ரெஸ் வைக்கிறதுல நம்ம டவுசர் வைக்க இடம் தெரியல. அவன் கோமணத்தை போய் கோழி கூட்டுக்குள்ள வச்சிருக்கேன். காலையில சேவல் தூக்கிட்டு ஓடி கோமரத்தை கொண்டு போய் கோழிக்கூண்டுல வச்சிருக்கானா, காலையில சேவல் தூக்கிட்டு ஓடிடுச்சான். இல்ல உண்மையிலே இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து பெண்கள்லாம் தைரியமா உட்கார்ந்துருக்கான பெரிய விஷயம். முன்னால அப்படி கஷ்டம். அந்த ஊர்ல கொலையே நடந்தா கூட சன்னல் தான் பார்ப்பாங்க. என்னாச்சு மாரிமுத்து போயிட்டானா? அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள், இப்ப பாருங்க பெண்கள் பின்னால சன்னல் சாக்கிட்டு. ஒருத்தர் நிசத்திலே சன்னல் வைக்கணும், ஆசாரி கூட்டு வந்து அளவு எடுத்து வச்சிருக்காங்க. வாரம் வந்து ஒருத்தர் வார்னிஷ் அடிச்சிருக்காங்க கடப்பா முடிச்சிருக்காங்க. இப்ப அந்த செயல் முடிஞ்சு 2 கயிறை கட்டி தொங்கிட்டு போகுது. அது ரொம்ப லென்த்தான கயிறை வச்சு பின்னாடி ஒரு மிச்சு அப்படி நிக்க விடுப்பா ஆபீஸ் போகணும். இப்ப அந்த கயிறுக்கு கீழே ஒரு 2 குண்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அது வேகமா ஏறி பஸ்ல ஒருத்தன் கண்ணை கலக்கி அவன் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பட்டுருக்காங்க. சரி ஆம்பளை நம்ம கேட்க முடியுதா? ஏய் ஏடி பிளவுஸ் 2 கயிறு தொங்குது, உனக்கு மட்டும் டவுசர் 2 கயிறு தொங்குது. என்னத்தை பேச முடியும் நினைக்கிறீங்க? அந்த டவுசரை போட்டு பஸ்ல உட்காந்து போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு விளையாட்டு சேட்டைக்கார போய் அங்குள்ள கம்பியில கட்டி விட்டு போயிட்டான் கயிறை. ஆமா இந்த ஆள் இறங்கி போயிட்டான். டவுசர் அங்கே இருந்திருக்கு. காலையில டிரைவருக்கு போனேன். என்ன டவுசரை நல்லா காத்தோட்டமா இருக்கு, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்க. என்ன அநியாயம். அது லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி இந்த பிளவுஸ் சன்னல் வச்சு சாக்கெட்டு என்ன டெய்லரே 3 நாள் இருக்கு தீபாவளி வேமா கூடு அவன் சன்னலை முன்னால வச்சு விட்டான். அவசரப்படக்கூடாது. சில இடங்கள்ல அப்பா ஏன் போன மட்டும் 7 ஜென்மத்தை உட்காந்து யோசிப்போம். அப்படி இடம்லாம் இருக்கு. ஒரு அரசியல்வாதி போயிருக்காரு, ஸ்கூலுக்கு போயிருக்காரு, தேசிய கீதம் போட்டிருக்காங்க. நின்றுட்டு பக்கத்துல நல்லா இருக்க பாட்டு எந்த படத்துல போட்டிருக்காரு, வெறு வயிற்றுல விளக்கமரம் வச்சு அடிச்சு வரட்டிருக்காங்க. வெறும் வயித்துல விளக்கமரம் வச்சு வே வே உண்மையெல்லாம் எது மிகைப்படுத்தி சொல்ல, போன ஆகஸ்ட் 15க்கு ஒரு ஆள் தேசிய கொடி ஏற்றணும் மாத்தி ஏத்திட்டாரு தெரியுமா? அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு ஆள் போய் தேசிய கொடி வாங்க போனார், அப்படியே தேடிக்கிட்டே இருக்காரு. ஓ எடுங்க டைம் ஆச்சு. இல்ல எல்லாமே ஒரே டிசைனா இருக்கு, வேற டிசைன் இல்லையா போட்டுட்டான்.